இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க மச்சான், எங்களை வர சொன்னீங்களாமே? இப்பதான் பூமி உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்கன்னு அறிவுரை சொல்லிட்டு போயிருக்கா. அதான் நான் பொறுமையா பேசுறேன் கிருஷ்ண பிரசாத். நான் உன்கிட்ட பொறுமையா பேசுறேன்றதுனால இப்ப நான் சொல்ற விஷயத்த நீங்க 2 பேரும் சாதாரணமா எடுத்துக்காதீங்க. என்னன்னு சொல்லுங்கண்ணா. உன் புருஷன் நம்ம யாருக்கும் தெரியாம அடிக்கடி திருட்டுத்தனமா அந்த சாரதா வீட்டுக்கு போயிட்டு வரான்ல. நாம வேண்டான்னு சொல்லியும் அவளை விடாம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இதெல்லாம் எதுக்குண்ணா? இதெல்லாம் இப்போ எதுக்கு? இதெல்லாத்தையும் விட்டுடலான்னு நினைக்கிறதுனாலதான் இவ்வளவு தூரம் வந்து நிக்குது. அந்த ககனை நான் கொன்னுடுவேன்னு ரைஃபிள் எடுத்துட்டு போகும்போது கூட புல்லட்ஸை ஒளிச்சு வச்சு உன் புருஷன் தான் அவனை காப்பாத்திருக்கான். அன்னைக்கு மட்டும் காப்பாத்தலனா அந்த ககன் அன்னைக்கே செத்திருப்பான். அவன் செத்திருந்தானா இன்னைக்கு என் முன்னாடி நின்று சவால் விட்டு இருக்கவே முடியாது. இங்க பாரு கிருஷ்ண பிரசாத், நாளைக்கு உன்னோட அன்அபிஷியல் பையன் வரான்னு உனக்கும் தெரியும். அவன் மட்டும் வந்தானா கண்டிப்பா அவனை கொல்லாம விட மாட்டேன். 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 அவனை கொல்ல விடாம நீ என்ன தடுக்க முயற்சி பண்ணாலோ இல்ல தடுத்தாலோ அடுத்த செகண்டே உன்னையும் மீராவையும் உன் பசங்களையும் இந்த வீட்டை விட்டே வெளியே துரத்திடுவேன். அபூர்வா, உன் புருஷன் ரொம்ப கோவமா தான் இருக்காரு. நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன்ல. அப்போதான் வாழ்க்கையோட கஷ்டம் என்னன்னு உனக்கும் தெரியும். என்னண்ணா நீங்க எப்படி சொல்லிட்டீங்க? என் புருஷன் விஷயத்தை விட்டுருங்கண்ணா. அந்த ககனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எந்த சம்பந்தமும் இல்லாத அந்த பையன் இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத பூமியை பார்க்க அவன் வரானா எங்களை வீட்டை விட்டு துரத்திடுவீங்களா? இதெல்லாம் நியாயமே இல்லைண்ணா. புருஷன் எங்க இருக்கானோ பொண்டாட்டியும் அங்கதான் இருக்கணும். அதுதான் நியாயம். நாளைக்கு உன்னோட புருஷன் அவனை காப்பாத்தணும்னு நினைச்சான்னா அதுக்கப்புறம் நீங்க இந்த வீட்டை விட்டு போறது உறுதியாயிடும். இந்த வீடு என்னுடையது. யாருக்கு இந்த வீட்டோட சம்பந்தம் இருக்குன்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான்.